லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். ஜும்மா முபாரக். இன்றைய நாளும் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 10% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 965 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 126 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 524 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 287 ஃபில்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் நடுநிலைமையில் தான் இருக்குது. வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. இதோ பிடிபட்டார் கொலையாளி, மீண்டும் மரணம். மொத்தமாக 23 பேர் மரணித்துள்ளனர், 160 பேர் பாதிப்பு. குவைத்துக்கு இந்த ஒரு நாட்டை தவிர வேற யாரு வேணாலும் குவைத்துக்குள்ளே வரலாம். இதோ அதிரடி தகவல். அதே போல் போதைப்பொருள் கெமிக்கல் வியாபாரி கைது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வயலேஷன்ஸ் தற்போது கண்காணிப்பு. இதோ அதிரடி ஆட்டம் ஆரம்பம் அகமதி பகுதிகளில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கி எதிர்வரும் வாரம் முழுவதும் ஃபோக் குவைத்துடைய வானிலை ருத்தூபா மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய வானியல் ஆய்வாளர்கள். மீண்டும் ருத்தூபாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருங்க. அனைவருக்கும் தெரியும் ருத்தூபா சூழலில் எந்தளவு மோசமான வெதர் அப்படின்னு. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைவருமே. مساكم الله بالخير وأجواء المتوقعة بإذن الله تعالى من بكرة الجمعة 15/8 حتى نهاية الأسبوع القادم. تعاود الرطوبة علينا بكرة الجمعة وترتفع خاصة على المناطق الساحلية، ومتوقع أن تتجاوز نسبة الرطوبة 70%، وتستمر معنا الرطوبة حتى مساء يوم الأحد بإذن الله تعالى. وبعدها راح تضعف الرطوبة مع تحول الرياح إلى الشمالية الغربية، وتدخل علينا الرياح الجافة وتستمر معنا حتى نهاية الأسبوع. فموسم الشليبين فيه رطوبة عالية لأن تسيطر علينا الرياح الجنوبية الشرقية، لكن عند تحولها إلى الشمالية الغربية تضعف الرطوبة وتستمر معنا الأجواء الجافة، ومع سرعة الرياح نشهد هبات من الغبار على فترات، والله أعلم. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் மொத்த அரபு நாடுகளையும் கல்ஃப் நாடுகளையுமே இஸ்ரேலை ஆக்கிரமிச்சிருவாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு படுமோசமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஒரு சிலர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இனிமேல் இஸ்ரேலை தவிர வேறு யார் வேணாலும் குவைத்துக்குள்ளே வரலாம். இஸ்ரேல் நாட்டுக்கு
இடம் இல்லை. அதே போல் இஸ்ரேல் நாட்டில் இருந்தும் யாருமே விசிட் விசாவிலையோ டூரிஸ்ட் விசாவிலையோ குவைத் நாட்டுக்குள்ளே வர முடியாது. உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்குமே தடை இல்லை குவைத்துக்குள்ளே வரதுக்கு, ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் வர முடியாது. كذلك في استفسار كثير يرد على الجنسية الإسرائيلية على سبيل المثال. احنا اليوم دولة الكويت في مرسوم أميري واضح أن الكويت في حالة حرب مع الكيان الصهيوني، فهذا أتوقع كافي للإجابة على هذا الاستفسار. كل خطوة تم اتخاذها من وزارة الداخلية درست جميع الأبعاد القريبة والبعيدة اللي ممكن تكون، وتم وضع الأنظمة وفق هذه الدراسات والتصورات. அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாட்டுக்கு நம்ம சம்பாதிக்க வந்திருக்கிறோம். தயவு செய்து சொல்கிறத கேளுங்க. குடித்து உங்களுடைய உயிரை பறி கொடுக்காதீங்க. முதலாவது 10 பேருன்னு வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் 13 ஆகிச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஒஃபிஷியலாக வந்த தகவல் படி 23 பேர், டோட்டல் 23 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 160 பேர், அப்ராக்சிமேட்லி 160 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத உத்தியோகபூர்வ தகவலாக வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய சுகாதார அமைச்சகம். இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்குது, இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பலருடைய கிட்னி இருக்கு இல்லையா, கிட்னி சட்னி ஆகிடுச்சு, அதாவது கிட்னி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கெமிக்கலுடைய வீரியம் அந்த அளவு பவர்ஃபுல். எந்த அளவுக்கு போதை ஏறிச்சோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடலுக்குள்ளே போய் உங்களுடைய குடல் குந்தாணியெல்லாம் மொத்தமாகவே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அது கிட்னியை முதல் கொண்டு பாதிச்சிருக்குது, சிறுநீரகத்தை முதல் கொண்டு பாதிச்சிருக்குது. கடைசியில் ஆம்பலை என்ற பெயர் மட்டும்தான், ஆனால் இயந்திரம் இயங்காது. அந்த அளவுக்கு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்குது இந்த கெமிக்கல். இந்த அளவுக்கு மோசமான நிலைமை உருவாகி இருக்குது. தயவு செய்து விடுமுறைக்கு போகிறவங்க ரொம்ப கவனம். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நான் வண்டி, இது இன்றைக்கி காலையில் நான் எடுத்த வீடியோ தான், வண்டி ஓட்டும் போது எனக்கு வெள்ளிக்கிழமையில் நான் லீவு போகாட்டியும் எனக்கு அந்த சந்தோஷம் என்னென்னா, அந்த ரோடுகள் டிராஃபிக் இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக ஸ்மூத்தாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அந்த ரோடுகளில் ஒவ்வொருத்தரும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது விடுமுறைக்கு போகிறதுக்காக ரொம்பவும் யோசனையாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய குடும்பங்கள் உங்களுக்காக நாட்டில் காத்திருக்காங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனம். நம்மளால் முடிந்தது அவேர்னஸ் பண்ணுறது, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். குடியை மட்டும் இல்லை கெடுக்குது, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கெடுக்குதுன்றது ஞாபகம். الكحول المحلي خطر جدا جدا جدا، ما تصوروا ايش كثر خطر وسام على جسم الانسان. عندنا بالكويت هاليومين اكثر من 13 واحد ماتوا واكثر من 20 واحد عمى دائم. خليني اقول لكم ليش الكحول المحلي لهذه الدرجه خطر وسم على الانسان. الكحول المحلي هو الكحول الذي يحضر في المنزل بادوات بدائيه. احنا عندنا بالكويت الكحول ممنوع، لذلك ضعاف النفوس يسوون هذا الكحول المحلي لبيع. شنو مشكلته؟ مشكلته انه يحتوي على الميثانول بدل الايثانول اللي موجود بالكحول العادي، الكحول اللي يباع. هذا الميثانول عندما يدخل جسم الانسان يتحول الى سم. الجسم يحوله الى ماده اسمها الفورمالدهيد، ثم يتحول الى حمض الفورميك. حمض الفورميك هذا يتلف الخلايا العصبيه، يتلف العصب البصري، يسبب توقف بالتنفس وممكن يسبب وفاه. هذا الميثانول بالكحول المغشوش سام جدا لدرجه 30 ملي بس منه ممكن ان تخليك عمي طول عمرك، و60 ملي ممكن ان تقتلك. اذا الله سبحانه وتعالى ابتلاك بالكحول، الكحول له اضرار كثيره، لكن هذا الكحول المحلي هو سم ولا تجربه ابدا مهما كانت الظروف. தன் மனைவியை கொன்றுவிட்டு தப்பி ஓடி குவைத்தில் தஞ்சம் புகுந்து வேலை பார்த்து கொண்டிருந்த ஈராக்கியர் உடனடியாக ஈராக் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைத்த உள்துறை அமைச்சகம். இன்டர்நேஷ்னல் கிரிமினலாக இருந்தாலும் கூட அந்தந்த நாட்டுக்கு ஒப்படைப்பாங்க குவைத் நாடும். அதே மாதிரி இதோ குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் தொடர் முயற்சியால், அவருடைய உந்துகோலுக்கு அமைய பல அதிகாரிகளுடைய முயற்சிகள் போதைப்பொருள் வியாபாரிகள் தொடர்ந்துமே கைது செய்யப்படுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குவைத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் என்றது ரொம்பவும் அதிகரித்து போயிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி போதைப் பொருட்களில் கூட
டோசேஜ் அதிகமாகி உயிரிழந்தவங்க ஓவர் டோஸ் ஆகி பலரும் இருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். போதைப் பொருள், இந்த மதுபானம், இந்த விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. ஏன் விபச்சாரத்துலேருந்து கூட தவிர்த்துக்கோங்க. HIV நோய் பிடிச்சி கடைசியில் வேறு பிரச்சனைகளில் முகம் கொடுக்க வேண்டி கூட வரலாம். 30வது ரிங் ரோட், அதாவது ஃபர்ஸ்ட் ரிங் ரோட், செகண்ட் ரிங் ரோட், தேர்ட் ரிங் ரோட், ஃபோர்த் ரிங் ரோட், இந்த மாதிரி பல ரோடுகளில் உள்ள எக்ஸிட்டுகள், ஃபேஹில் ரோடுக்கு வரக்கூடிய சில எக்ஸிட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வேலை நடக்குது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரைக்கும் டிரைவர்கள் அவேர்னஸாக இருங்க. இவங்களோட கார்கோ ஆகிக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். குவைத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்களில் அப்படியே செக்இன் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்குது. மறுபடியும் தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துகிறது தான், அப்பார்ட்மெண்ட்கள், பழைய அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறீங்களா இருந்தால் ஆபத்து அதிகம், ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான நபர் தான், வாய்ஸில் மதிச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் யாருன்னு. இதோ அகமதி கவர்னரேட் பகுதிகளில் தொடர்ந்தும் அவர் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். அதற்குரிய ரியாக்ஷனை இப்போ அதிரடியாக பாப்புலர் ஆகிட்டார்ல நம்ம ஆளு, அதனால் இப்போ அதிரடியான ஆக்ஷன் பாருங்கள். எவ்வளோ வாகனங்களை சீஸ் பண்ணுறாங்க. شوف كلهم موجودين، هاتم الربع كلهم موجودين، ما يقصرون، المدراء كلهم موجودين. شوف العالم، شوف شغالين، المسؤولين كلهم شغالين، كلهم موجودين. الأحمدي والله كلهم موجودين. شوف بالمرصاد يا جماعة، محولات الكهرباء، طعمات الكهرباء والله خطرة يا جماعة، والله خطرة. قاعد بدقة قاعد يرفعون الجماعة بدقة، والله بدقة يا جماعة. طالع قاعد ترد تريله على اساس انه شنو يحملون هذول. شوف مالت الكهرباء يا جماعة، يعني شيء خطر صراحة. يلا ما يخالف يا جماعة، فيكم البركة. هذه محافظة الأحمدي صراحة الحملة، الشيخ ما قصر، حمود جابر الصباح ما قصر، ابو جابر والله ما قصر، والمسؤولين البلدية ما قصروا، مدراء الأمن ما قصروا، محافظة الأحمدي يعطيهم العافية. شوف قاعد يرفعونها، شوف الحركة اللي مسوينها، بس البلدية شوف يعطيهم العافية. شوف رفعت، شوف قاعد ترفع. شوف يا جماعة الكهرباء خطرة. شوف احنا قلنا وتكلمنا، ما يصير والله ما يصير. شوف يا جماعة المسؤولين كلهم موجودين، شوف ما يقصرون. شوف كلهم موجودين. شوف حاتم، شوف رشيدي يعطيه العافية. شوف قاعد ترد التريلة عشان تحمل هذه السيارة. شوف كان موقعها خطر جدا، كان موقعها يا جماعة، والله جدا خطر. شوفوا يا جماعة، شوفوا كل المسؤولين موجودين، البلدية الأحمدي. شوف كل المسؤولين طاقع يا جماعة شو مسوي، يعني ليش كذي يا جماعة؟ ما يصير، هذه كهرباء، محولات كهرباء. شوف كلها كهرباء. شوف الكهرباء فوق. شوف صادوهم بالمرصاد. شوف شلون، شوف قاعد يرفعون سياراتهم، لأن هم صراحة ما لها داعي الحركة اللي صايرة الخشنة، عشان ما تقدر الرافعة ترفع، بس لا الرافعة رفعت مالت البلدية، يعطيهم العافية. شوف قاعد يسحبون السيارات جميعا، قاعد يسحبون السيارات البلدية موجودة. أخوكم يقولكم والله يعطيكم العافية يا بلدية الأحمدية، يا المدراء، يا المسؤولين، يا المشرفين. أخوكم وحبيبكم معاكم. شوف معاهم أنا صبح عصر ظهر ليل، يستاهلون والله، يستاهلون يا جماعة، يعني يستاهلون صراحة. الخرينج والمسؤولين اللي معاه كلهم والله يستاهلون. شوف برطوبة، والله رطوبة يا جماعة. كلهم موجودين المسؤولين. يعطيهم العافية. حاتم شوف كلهم موجودين. شغالين الجماعة، البلدية بالمرصاد حق كل من يا جماعة يسوي هالشيء هذا. شوف كهرباء، والله كهرباء يا جماعة خطرة. شوف حاطين سياراتهم هناك، صادوهم، يعطيهم العافية. شوف الرافعة قاعد ترفع السيارات عشان لا تحوش الكهرباء. والله خطر يا جماعة، والله خطر. ليش كذي يا جماعة؟ ليش كذي الفوضى هذه كلها؟ ليش ما يصير؟
ما يصير. بس جزاهم الله خير المسؤولين، جزاهم الله خير، ما يقصرون صراحة، ما يقصرون. شوف العافية، شوف الجماعة يعطيكم العافية صراحة، ما قصرتي. كل مكان قاعد احصل. الله يحفظك ويخليك. تواجده ما شاء الله تبارك الرحمن عليك يا الله جماعة. يحفظك الله يحفظك. شوف وجودك ان شاء الله. انت ما شاء الله تبارك الرحمن من انشط الموظفات عندنا بالحلدي. تسلم. ويعطيك العافية وما قصرت ان شاء الله. انت اللي ما توكل على الله ان شاء الله. الله يحفظك. ما يقصرون ترى كلهم المسؤولين، وانت ما تقصري يا اختي. الله يحفظك، هذا واجبنا. يعطيك العافيه، ما قصرت اختي، ما قصرت. الله يحفظك. شوف انا الحين كان متواجد وين؟ شوف انا متواجد الحين. شوف يا جماعه والله ما يصير. شوف مالت الكهرباء. شوف بس البلديه لهم بالمرصاد. البلديه شوف ما تبي شيء منهم، بس شوف شو مسكرين شو مسوين. يعني شوف البلديه هذه، شوف يا جماعه مالت الكهرباء والله خطره، اقسم بالله خطره. شوف شو مسوين، شوف شو مسوين. شوف السيارات، شوف شلون حاطين سياراتهم الشركه. شوف شلون حاطين سياراتهم. شوف شلون حاطين سياراتهم. البلديه لهم بالمرصاد قاعد تسحبهم سياره. ويعطيكم العافيه والله يعطيكم العافيه. شوف شلون مسكرين. شوف يا جماعه مالت الكهرباء. شوف مالت الكهرباء والله خطره، والله خطره يا جماعه، والله خطره. شوف يعني ما يصير صراحه. مرصد بالمرصاد الحزب بالمرصاد. شوف يعطيكم العافيه يا البلديه، يعطيكم العافيه يا بلديه الاحمدي، قياده الخرينج، حاتم رشيدي، المسؤولين كلهم موجودين. شوف كلهم موجودين المسؤولين، يعطيهم العافيه والله يعطيكم العافيه. يعني بذلوا جهد ما قصروا. المحافظ ومدير الامن ما شاء الله تبارك الرحمن. شوف عيني عليهم بارده. الرشيدي المسؤول الاحمدي وفيهم البركه ان شاء الله. يعطيهم العافيه. شوف الجماعه ما قصروا. شوف انا بالاحمديه الحين طالع. شوف مسوين حمله قويه ما شاء الله تبارك الرحمن. شوف احنا بالاحمديه هذول الاخوان خشينهم تحت التل عشان ما يقدرون يرفعونهم، ورفعوهم البلديه. يعطيهم العافيه الاحمدي، سعد الخنيني والجماعه، حاتم رشيدي ما شاء الله، مسؤولين كلهم موجودين، سياره البلديه موجودين، سيف زيتونه معاكم موجود بكل مكان موجودين ان شاء الله فيهم البركه. طالع قاعد يشملون. شوف سيارات البلديه كلها موجوده ما شاء الله تبارك الرحمن. شوف سياره البلديه كلها موجوده ويعطيهم العافيه ما قصرتوا. شوف يعطيهم العافيه ما قصرتوا، كلهم موجودين البركه فيهم وان شاء الله الامور طيبه. شوفوا يا جماعه شوف ما شاء الله الجماعه. شوف السيارات شغاله. شوف الجماعه شوف تحمل قاعد يحملون. شوف الموظفين كلهم موجودين الموظفين. شوف شغالين. شوف الكهرباء يا جماعه والله خطره الكهرباء. حاطين سياراتهم كلها بالكهرباء. صادوهم بالمرصاد بالاحمدي صوب الصناعيه. صادوهم كلهم موظفين البلديه، المسؤولين، المدراء، المشرفين كلهم موجودين. الاستاذه معاهم، دلال الحمر معاهم ما شاء الله تبارك الرحمن. شوف شغالين. الله يوفقكم يا رب، وهذه ديرتكم وهذا وطننا ان شاء الله، والوطن لكم يا جماعه. ما قصرتوا. اقول لكم شكرا يا بلديه الكويت، يا محافظه الاحمدي. الف شكر والله العظيم. رطوبه طالعين والله برطوبه. شوف